விக்ரமாதித்தன் கதைகள் தொடர்கிறது. திருச்சியிலே சொல்லிய சங்கீத சாகித்ய சரச சல்வாப உல்லாச ருக்மிணி கதை. மந்தாகினிபுரத்தை மன்மத வசீகரன் என்ற மன்னன் அரசாண்டு வந்தான். அவனுக்கு மங்களகரன் என்ற மதி அமைச்சன் ஒருவன் இருந்தான். அரசனுக்கு மதனமோகனன் என்ற குமாரனும் மந்திரிக்கு தந்திரலோலன் என்ற குமாரனும் பிறந்து வளர்ந்து சகலவிதமான கலைகளும் அஸ்திர சஸ்திர வித்தைகளும் கற்று வாலிப தசை அடைந்தார்கள். இருவரும் பால்யம் முதலாய் உயிருக்குயிர்க்கான நண்பர்களாய் விளங்கினார்கள். கணநேரம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாமல் இருந்து வந்தார்கள். ஒரு நாள் இருவரும் குதிரைகள் மீதேறி வெகு தொலைவில் உள்ள காட்டிற்கு வேட்டையாட சென்றார்கள். கானகம் முழுவதும் சுற்றி வேட்டையாடியதால் தாகவிடாய் மேலிட்டு எங்காவது ஜலம் தட்டுப்படுகிறதா என்று தேடி அலைந்து வரும்போது வனாந்திரத்தில் ஒரு தடாகமும் ஆல விருட்சமும் நிசப்தமான ஆலயம் ஒன்றும் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். நீரருந்தி களைப்பு தீர கரையிலிருந்த ஒரு ஆலமரத்தின் நிழலில் படுத்திருந்தார்கள். ராஜகுமாரன் உறங்கிவிட்டான். மந்திரி குமாரனுக்கு உறக்கம் வரவில்லை. அங்கிருந்த விசித்திரமான ஆலயத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் மேலிட்டது. மெல்ல எழுந்து சென்று அதை சுற்றி பார்க்கையில் அவ்வாலயத்தின் வடக்கு புறத்தில் ஒரு அதிசய அற்புத சுந்தரியின் கற்சிலையை கண்டு பிரமித்து நின்றான். அது கையில் பூச்செண்டு ஏந்தி மோகன புன்முறுவலுடன் மோகனாங்கி ஒருத்தி நிற்பது போலவே பிரமை ஊட்டியது. அதை கண்டு வியந்த மந்திரி குமாரன் அதை அழகு ரசிகனான அரசகுமாரன் கண்டால் மோகாவேசம் கொண்டு பித்து பிடித்து போவான் என்று நினைத்து கொண்டு ஆலமரத்தடிக்கு திரும்பி வந்தான். அப்போது ராஜகுமாரனும் களைப்பு நீங்கி விழித்தெழுந்து, நண்பா, எதிரே உள்ள ஆலயம் இந்த வனாந்திரத்தில் மிகவும் விசித்திரமாக தோன்றுகிறது. அதை நானும் சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான். போய் பார், ஆனால் கோவிலை பிராகாரம் செய்யும்போது வடக்கு பக்கம் மட்டும் போகாதே என்றான் மந்திரி குமாரன். கோயிலுக்குள் நுழைந்த ராஜகுமாரன் வடக்கு பக்கம் போக வேண்டாம் என மந்திரி குமாரன் சொன்ன காரணம் என்ன என்று நினைத்த ஆவல் மேலிட்டவனாய் அதை அறிய வடக்கு பக்கமாக சென்று விட்டான். அப்போது கையில் பூச்செண்டு பிடித்தபடி புது எழிலுடன் அங்கு நின்றிருந்த மோகனாங்கின் சிலையை கண்டு அதனுடைய அதிரூபமான அழகில் மதிமயங்கி தன்னை மறந்து நின்று விட்டான். அதை பார்க்க மோகாவேசம் மீறி பித்து பிடித்தவனைப் போல், பெண்ணே பூச்செண்டு தா, பெண்ணே பூச்செண்டு தா என்று கேட்டவனவே இருந்தான். வெகு நேரமாகிவிட்டபடியால் அரசகுமாரனை தேடி வந்த மந்திரி குமாரன் நண்பனின் நிலை அறிந்த அவனுக்கு வேண்டிய புத்திமதிகள் கூற முயன்றான். அரசகுமாரன் எல்லாவற்றிற்கும் பெண்ணே பூச்செண்டு தா என்று பிதற்றுவதை தவிர மற்றொன்றும் கூறவே இல்லை. சிலை வடிவமாய் நிற்கும் சிங்காரமங்கையின் மீதுள்ள மயக்கம் ராஜகுமாரனை பித்தனாக்கி விட்டதென்பதை அறிந்த மந்திரி குமாரன் இனி என்ன செய்வதென புரியாமல் மனம் குழம்பி கவலையுடன் நிற்கும் தருவாயில் அக்கோயிலின் அர்ச்சகர் வந்தார். அவனிடம் மந்திரி குமாரன், அந்த சிலையை செதுக்கிய சிற்பி யார்? அவன் எந்த பெண் வடிவத்தை பார்த்து இந்த சிலையை செதுக்கி வைத்தான் என்று கேட்டான். இங்கிருந்து 10 காத வழிக்கு அப்பால் கூடல் என்னும் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் உள்ள கோதண்டம் என்கிற சிற்ப சாஸ்திரி தான் இந்த சிலையை செய்து வைத்தார். அவர் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆராதனை அர்ச்சனை பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு போவார். அவரிடம் சென்று விசாரித்தால் இந்த கற்சிலையில் உள்ள பெண் வடிவம் யாருடையது என தெரிய வரும் என்றான். அர்ச்சகரே, இந்த சிற்பி எந்த பெண்ணை பார்த்து இந்த சிங்கார சிலையை செதுக்கினாரோ அந்த பெண்ணை நேரில் பார்த்தால் ஒழிய என் நண்பனின் பித்து தெரியாது. இந்த ஆலயத்தை விட்டு நகரமாட்டான். நான் அந்த பெண்ணை இன்றோ நாளையோ அல்லது எப்படியும் 6 மாத காலத்திற்குள் இங்கே கொண்டு வருகிறேன். அதுவரை என் நண்பனுக்கு வேண்டிய உணவு முதலான வசதிகளையெல்லாம் நீர்தான் கவனித்து கொள்ள வேண்டும் என்று கூறி தன் கழுத்தில் உள்ள விலையுறந்த முத்துமாலையை கழற்றி அர்ச்சகனிடம் கொடுத்து விட்டு தனது பஞ்சகல்யாணி குதிரை மீது ஏறிக்கொண்டு காடு மலை வனாந்தரங்களை கடந்து கூடல் என்ற ஊருக்கு வந்து மிகவும் சிரமப்பட்டு கோதண்ட சிற்பியை கண்டுபிடித்து, ஐயா, காட்டு கோவிலுள்ள அந்த பேரழகியான சிலையை செதுக்கிய கைதேர்ந்த கலைஞர் நீர்தானே என்று கேட்டான். ஏதோ கைக்கு வந்தபடி செதுக்கினேன் என்றான் சிற்பி. உண்மையை சொல்லும், அந்த சிலையை பார்த்து
பித்தேறிய என் நண்பனின் உயிர் ஊசலாடுகிறது. அவனை காப்பதற்கு எந்த பெண்ணை பார்த்து அந்த கற்சிலையை செதுக்கினீர் என்பது தெரிய வேண்டும் என்றான் மந்திரி குமாரன். அதை கேட்டு